எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான சட்டமன்ற தொகுதி வாரியான கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்போது நாம் பார்க்க இருக்கும் சட்டமன்ற தொகுதியானது அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பற்றி பேச வம்சி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சதீஷ். அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய தற்கால கள நிலவரம் என்ன? 2026 தேர்தலுக்கான கள நிலவரம் எப்படி இருக்கு உங்களுடைய பார்வையில? அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்து திமுகவின் எஃகு கோட்டைகள்ல இது ஒண்ணு. இதுவும் கலைஞர் கருணாநிதி தொகுதி. கலைஞர் கருணாநிதி இங்க 77, 80 இந்த 2 தேர்தல் அவர் எப்படின்னா 2 தேர்தல் ஒரு தொகுதியில் நின்று மாறிடுவாரு. அதுக்கப்புறம் திமுகவை சேர்ந்த பல முக்கிய தலைவர்கள் கே அன்பழகன், ஆர்கார் வீராசாமி போன்றவர்கள்லாம் இந்த தொகுதியில் நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. ஆர்கார் வீராசாமி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 96 ஆரம்பிச்சு 2006 வரைக்கும் அவர் தான் தொடர் வெற்றியிலே இருந்தாரு. முதல் முறை 2011 இந்த தொகுதியை அதிமுக கைப்பற்றாங்க. எப்படி நம்ம 11 எப்படி ஹார்பரு, ஆயிரம் விளக்கு, அந்த வெள்ளிவாக்கம் அந்த முக்கியமான தொகுதியில் கைப்பற்றினாலும் இதுவும் அண்ணா நகரும் விழுது. அண்ணா நகர தொகுதியில அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா அவங்க வெற்றி பெறாங்க. அந்த தொகுதியில உள்ள பெரிய வெற்றின்ற காரணத்துக்குனாலேயே அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தாங்க ஜெயலலிதா அவர்கள். அவங்களும் ஒரு 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 அசர்ட்டிவ் மினிஸ்டர் தான் இருந்தாங்க. ஆனா 2016 மீண்டும் ஒரு எழுச்சி வரும்போது திமுக இங்க ரீகேப்சர் பண்றாங்க. அப்போ வெற்றி பெற்ற எம்.கே. மோகன் அவர்கள் அவர் தான் வெற்றி பெற்றார். இந்த அண்ணா நகர் தொகுதியில் 2021 அவர் தான் வெற்றி பெற்றாரு. இதுல என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சேப்பாக்கம், ஆயிரம் விளக்கு போன்ற தொகுதிகளுக்கு திமுக 50% தாண்டி போல. சிட்டி ஆவரேஜை விட கம்மியா தான் 49 சிட்டி ஆவரேஜ், இவங்க 48 அப்படிதான் இருக்காங்க. அதிமுகவுக்கு இங்க ஓரளவு ஸ்ட்ரக்சர் இருக்கு. கோகுலேந்திரா அவங்க கொஞ்சம் அமைச்சர், முன்னாள் அமைச்சர் இருந்தாலும் கொஞ்சம் அவங்க நெட்வொர்க் இருந்தாலும் ஓரளவுக்கு அவங்க கொஞ்சம் எடுத்திருக்காங்க. பட் அந்த ஸ்ட்ரக்சர் சஃபிஷியண்டா இல்லையான்றது பொறுத்து தெரியல. இதுல திமுக கொஞ்சம் வல்னரபிளா இருக்காங்கன்ற மாதிரி எனக்கு விஜய் ஓட என்ட்ரி இதுல திமுகவுக்கு இந்த அண்ணா நகர் தொகுதி ஏன்னா கொஞ்சம் நல்லா எஜுகேட்டட் ஓட்டர்ஸ், கொஞ்சம் எலிட்ஸ் நிறைய இருக்கிற தொகுதி. இந்த தொகுதியில கொஞ்சம் டெம்ட் ஏற்படுத்த முடியுமா? விஜய் ஒரு 5% ஏற்படுத்த ஒரு 40%, 42% திமுக கொடுத்தாங்கன்னா அதிமுக ஒரு வேட்பாளரை வைத்து 35% மேல கொண்டு வர முடியுமான்றது எனக்கு தெரியல. ஸோ இந்த தொகுதி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக டஃபா தான் போகும்ன்றதுதான் என்னோட பார்வை. இதுல ஒரு திமுகவுக்கு நான் ஒரு சின்ன எட்ஜ் இருக்கு அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா நீங்க சட்டமன்ற தேர்தலில் 6.3% எடுத்திருக்காங்க. இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் 8%. கிட்டத்தட்ட ஸ்டேட் லெவலில் இன்க்ரீஸ் ஆனமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஆர்கானிக்கான க்ரோத்ன்றதால ஓரளவுக்கு நாம் தமிழர் ஓட்டிங் சஸ்டெயின் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் விஜய் எடுக்கிற வாக்கு பெரும்பாலும் திமுக வாக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஓரளவுக்கு அதிமுக வாக்கு கூட எடுக்கலாம். அந்த அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி இருக்கும்? அதிமுக சென்னையில் திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் 35% ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய தொகுதியெல்லாம் சென்னை திமுக அவங்களை சேலஞ்ச் பண்ண முடியும். 35% கெப்பாசிட்டி இந்த தொகுதியில் அதிமுக இருக்கானா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நான் சொல்றேன். இப்ப நீங்க நாடாளுமன்ற தேர்தல் பொசிஷன் படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. இதுல பிஜேபி 23%, தேமுதிக அதிமுக கூட்டணி 14%, சேர்த்து 37% வருது. ஸோ 100% இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் இருக்குமா அப்படின்றது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. இதுல கொஞ்சம் பிஜேபியோட ஓட்டு கொஞ்சம் விஜய்க்கு வரலாம். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்லி மாட்டுன்னு இருந்தாங்கல்ல, அவங்க விஜய்க்கு வரலாம். ஸோ இதுல அதிமுக 35% கீழே தான் இருப்பாங்க இந்த தொகுதியில. திமுக 40% தாண்டுற அளவுக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்காங்க. மற்ற தொகுதியில 45% போனாலும் இதுல 40% மேல தான் இருக்கு சொல்லுவேன். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட் இந்த தொகுதியில கண்டிப்பா இருக்கும். அதுல திமுகவுக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். மீண்டும் அதிமுகவுல கோகுலேந்திரா அவர்களே போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு. அது இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். எப்படி போகும்னு எனக்கு தெரிஞ்சு கோகுலேந்திரா அண்ணா நகரை தவிர்த்து விட்டு சிவகங்கை மாவட்டத்தில், தென் மாவட்டங்களில் செய்து ஒரு தொகுதியில் போட்டியிடும் நல்லது. ஏன்னா அவங்க யாதவர் சமூகத்தை சேர்ந்தவர். யாதவர் சமூகத்துக்கு ரெப்ரசன்டேஷனா ஜெயலலிதா
அவங்க மந்திரி பதவி கொடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு யாதவர்கள் அடர்த்தியா வாழும் தென் மாவட்டங்கள்ல எங்கேயோ போய் நிக்கிறதா அவங்களுக்கு நல்லது. அவங்க கூட 2024 தேர்தலும் சிவகங்கையில போட்டிடுவாங்க தான் பேச்சு இருந்தது. பட் நான் போட்டியிடல. ஸோ அவங்க தென் மாவட்டத்துல எங்கேயோ நிக்கிறது தான் அவங்களுக்கு பெட்டர். திமுக பட் இந்த தொகுதி பாஜக நாங்க கொஞ்சம் லோன் ஃபீஸஸ் இருக்கு. அவங்க தான் சினிமா நடிகர்கள் நிறைய கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி யாரும் கொண்டு வந்து கூட ஒரு கொஞ்சம் எலீட் தெரிஞ்ச முகத்தை யாரோ கூட போலாம். அவங்களுக்கு எப்படி ஓட்டுறது எப்படி இருந்தாலும் இது வந்து கம்பைன்ட் ஓட்டே 37%ன்றதுல 37% வருதே வருமானு சந்தேகம் தான். ஸோ இவங்க வந்து ஒரு டஃப் ஃபைட் இருக்கும். பட் எட்ஜ் திமுக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். திமுக கேண்டிடேட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எம்.கே. மோகன் ஸ்டாலினுக்கு குடும்பத்துக்கு கொஞ்சம் நெருக்கமானவர். அவர் மகன் கூட உதயநிதியோட நண்பர்னு சொல்றாங்க. ஸோ அப்படி அவர் தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க. அப்படி வேண்டாம், அவருக்கு ஒரு நல்ல எங்க தொகுதியில நல்ல பேர் இல்லை அந்த மாதிரி இது வந்தா நல்ல பேர்னு சொல்ல, ஒருவேளை அந்த மாதிரி இவங்க பெண் சிந்தரி போட்டு எடுக்கிறாங்களே அந்த மாதிரி வந்ததுன்னா அப்போ மேபி வேற கேண்டிடேட்ஸ் திமுகல கேண்டிடேட்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க கட்சியில. குறிப்பா அதிமுகவை தாண்டி பாஜகவுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த தொகுதியிலையும் வந்து நிச்சயமா நல்ல பாஜக வந்து மத்திய சென்னை பகுதியில் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு. ஒரு லாங் டேர்ம் மைண்ட் செட்ல வச்சு பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு மத்திய சென்னை தொகுதியில வந்து பெரும்பாலான தொகுதிகள் நான் வந்து 1000 விளக்குல கண்டெஸ்ட் பண்ணுவாங்களான்னு நான் தெரியல. மற்ற தொகுதிகள்லாம் பாஜக கண்டெஸ்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அண்ணா நகரும் ஒருவேளை வந்து கூட்டணியா இருக்கும்போது பாஜக நின்னா ஒரு நல்ல அதான் சொல்றேன், பாஜக நின்னா பெட்டரா. அப்ப கோகுலேந்திராவிற்கு வாய்ப்பு கொடுக்காத பட்சத்துல கோகுலேந்திரா தான் அவங்க தென் மாவட்டத்துல இங்க கொடுத்துட்டு இதுல கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்.